விருதுநகரில் வீட்டில் தனியாக இருந்த 75 வயது மூதாட்டியின் கழுத்தை இறுத்து காதில் அணிந்திருந்த தண்டட்டியை கொள்ளையடித்து சென்றிருக்கின்றனர். மூதாட்டி தனிமையில் இருப்பதை நோட்டமிட்டு கொலை செய்த 3 பேர் சிக்கியது எப்படி? விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே கனகநேந்தல் கிராமத்தை சேர்ந்தவர் முத்தம்மாள். 75 வயதான முத்தம்மாளின் கணவர் இறந்துவிட்ட நிலையில் ஒரு வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். எப்போதும் காதில் தண்டட்டி, செயின், வளையல் என்று தங்க ஆபரணங்கள் அணிந்திருப்பதை முத்தம்மாள் வழக்கமாக கொண்டுள்ளார். வியாழக்கிழமையன்று வீட்டில் தனியாக இருந்து டிவி பார்த்து கொண்டிருந்த முத்தம்மாளை மர்ம நபர்கள் சிலர் நோட்டமிட்டதாக தெரிகிறது. சிறிது நேரம் கழித்து அக்கம் பக்கத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாததை கண்ட மர்ம நபர்கள் மூதாட்டியின் வீட்டிற்குள் புகுந்து அவருடைய கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளனர். பின்னர் அவர் கழுத்தில் இருந்த தங்கச் செயின், காதில் இருந்த தண்டட்டி என்று 5 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றனர். சிறிது நேரம் கழித்து மூதாட்டி முத்தம்மாளின் உறவினர் அவரை பார்க்க வீட்டிற்குள் சென்றபோதுதான் முத்தம்மாள் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்து கிடந்த முத்தம்மாளை பார்த்த கிராம மக்கள் அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான போலீசார் உயிரிழந்த முத்தம்மாள் உடலை மீட்டு விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கொலை சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனையும் நடத்தப்பட்டது. மேலும் சம்பவம் நடைபெற்ற இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மல்லாங்கினர் காவல் நிலைய போலீசார் முத்தம்மாள் பாட்டி கொலை செய்யப்பட்டு சிறிது நேரமே ஆகியிருப்பதை உறுதி செய்தனர். உடனே பேருந்து நிறுத்தம் செல்லும் பாதையில் உள்ள பகுதிகளில் போலீசார் விசாரணை மேற்கொள்ள அந்த வழியாக 3 பேர் இரத்த கரையுடன் நடந்து சென்றதாக பொதுமக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பெயரில் ஆங்காங்கே போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கொலையாளிகளை தேடி வந்தனர். அப்போது காரியாப்பட்டியில் இருந்து மதுரை நோக்கி சென்ற பேருந்தில் 2 இரத்தக்கரையுடன் இருப்பதை கண்டுபிடித்தனர். விசாரணையில் அவர்கள்தான் கொலையாளிகள் என்பது தெரியவர பொதுமக்கள் உதவியுடன் அவர்களை பிடித்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். விசாரணையில் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வடக்கரை பகுதியை சேர்ந்த மணிகண்டன், விருதுநகர் மாவட்டம் ஆவாரமங்குளத்தை சேர்ந்த சிலம்பரசன், மதுரை மாவட்டம் வெள்ளாங்குளம் கிராமத்தை சேர்ந்த தினேஷ் என்பது தெரிய வந்தது. இதில் சிலம்பரசன் என்பவர் கட்டிட வேலைக்காக காரியாப்பட்டி அருகே உள்ள அச்சம்பட்டி கிராமத்தில் தங்கி வேலை பார்த்து வந்துள்ளார். பாட்டி தனிமையில் இருப்பதையும் அவரிடம் நிறைய நகை இருப்பதையும் நோட்டமிட்ட சிலம்பரசன் மணிகண்டன், தினேஷ் ஆகியோருக்கு தகவல் அளித்து வரவழைத்திருப்பது தெரிய வந்தது. 3 பேரும் சேர்ந்து முத்தம்மாள் பாட்டியை கழுத்தில் கத்தியால் குத்தி கொலை செய்து நகைகளை கொள்ளையடித்துள்ளனர். கைதானவரிடமிருந்து முத்தம்மாள் பாட்டியின் நகைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. சிலம்பரசன், மணிகண்டன், தினேஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்து இவர்களுக்கு வேறு ஏதும் கொள்ளை மற்றும் கொலை சம்பவங்களில் தொடர்பு இருக்குமா என்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிராமத்திற்குள் நுழைந்து மூதாட்டியின் கழுத்தை அறுத்து கொலை செய்து தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் கிராம மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.